என்ன காப்பாத்துங்க. கூட்ட கொலைக்கு யாரும் வந்திருக்காங்க. நீயே தானா? பிரியா. ஐயோ பிசாசே பிசாசே பிசாசே. ஐயோ. அம்மா தாயே, பிரியா பிரியான்னு பிசாசம் பின்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபஜ கஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமா நம்ம? இந்த கோதண்டத்தை காப்பாத தாயே, உன்னை கும்பிடுறேன், மரமா ஒழிச்சுக்கிறேன். தப்பா நினைக்காத தாயே. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, பதவி வெறியினால் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளேன் அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன். அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். பக்த லலிதா, உன் மனதை அறிந்தோம். அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். யாருவர்? எங்கிருக்கிறார் தாயே? இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயே? அம்மன் குரல், நானே சொல்கிறேன், அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல். போ. ஆகட்டும் தாயே, உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு கொண்டாடிக்காகத்தான் நான் குரல பேசினேன். கோவிச்சு கூடாது. வரேன் தாயே. அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ? எந்த மரத்து மேல இருக்காரோ? இங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா? மாதா அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை நிர்மிச்சான என்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்வது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நெருங்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் இந்த கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. வெக்கம் தானே காதலுக்கு வரும். விவகாரம் மன்னிச்சிடுங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலே. கஜா எனக்கு கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையே, என்ன சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எங்க குருபத்தினி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடியுமோ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? தெய்வத்து கூட மறந்து போயிடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்கு. ஆமா சுவாமி, நான் தான் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை தான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன், உங்க பல்லு மேல ஆனே. தேவி, ஆமா, தேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம் என் வேலை முடியற வரைக்கும் ரகசியமா வச்சுக்க. ஆகட்டுங்க. மெல்ல மெல்ல பாத்து. சுவாமி, நடக்கவே முடியவில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது உங்கள் ஆசிரமம்? இன்னும் ஒரு 5-6 காத தூரம் சென்றால் ஆசிரமம் வந்துவிடும். சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? உட்கார். எனக்கு நாக்கு வறண்டு போகிறேன். நான் போய் தண்ணீர் எடுத்து வருகிறேன்.
அன்னபூரணி, என்ன ஆயிற்று? பாம்பு கடித்து. அன்னபூரணி, அன்னபூரணி. சுவாமி, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சுவாமி. சுவாமி, 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 கண்ணை திறவுங்கள் சுவாமி. உங்கள் தவத்திற்கு இடையூறு விளைவிப்பது தவறுதான். பிரச்சனை ஒரு உயிரை பற்றியது. சுவாமி, 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 சுவாமி. ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் மனைவியை பாம்பு கடித்துவிட்டது. பாருங்கள் சுவாமி. மரணத்தின் எல்லையில் இருக்கிறாள். இளைஞனே, கடித்தது வெறும் விஷப்பாம்பல்ல. இதற்கு மருந்தும் மந்திரங்களும் பயன்படாது. சுவாமி, இப்போது நாகமணியை பயன்படுத்துவதைத் தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த கணமே நாகலோகம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். சுவாமி, மனிதன் அல்லவா, நான் நாகமணி எவ்வாறு கொண்டு வருவது? நான் உதவி செய்கிறேன். இதோ மாயமது. இதன் ஓசையினால் நாககன்னியின் ஆசையை தூண்டிவிட்டு ஆடவை. அந்த ஆட்டத்தில் நாககன்னியின் தலைமையில் இருக்கும் நாகமணி தானாக கீழே விடும். அது வீழுவதற்குள் நீ எடுக்க வேண்டும். அப்படி செய்த மறுகணமே நீ இங்கிருப்பாய். உனக்காக, உன் நாகலோக பயணத்திற்காக நான் ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். அதை மனதிற்குள் ஜபித்தால் நீ நாகலோகத்தில் இருப்பாய். ஆகட்டும் சுவாமி. விதவிதமான ஞாபகமோ புரளுது துள்ளுது என்னிடமோ. உறங்கிய ஆசை நீ வரவே அலையாய் அலையது நீ தழுவு. ராஜா ராஜகுமாரா மாரா குமாரா சுகுமாரா. அழகழகான சுந்தரியே, அடியே கொஞ்சிடும் பைங்கிளியே, கலைகளில் உன் பேரோவியமோ, கம்பன் சொல்லிய காவியமோ. நீ வா போனாகதேவி, நாதஸ்வரங்களின் இசை தேவி. அங்கங்கள் எங்கெங்கும் சிங்காரமோ, ஆசைகளே நெஞ்சில் நவராகமோ.
கண்மணி சூடானதோ காதலி நீ ஆடிவா கண்மணி மையேந்தும் உன் கண்களில் வைகுந்தமோ சுந்தரி சுந்தரி விதவிதமான ஞாபகமோ குரலுது துள்ளுது என்னிடமோ கலைகளில் உன் பேரோவியமோ கம்பன் சொல்லிய ஓவியமோ ராஜா ராஜகுமாரா மாரா குமாரா சுகுமாரா கைலாச சிகரங்கள் கண் பார்க்கவோ காணாத சொர்க்கத்தை நீ காணவோ கைலாச சிகரங்கள் கண் பார்க்கவோ காணாத சொர்க்கத்தை நீ காணவோ அரண் சூடும் பூமாலை என்னை தீண்டினாள் அவன் பாதம் பனி நீரில் நீராட்டமே சந்தோஷம் சொல் மோகினி கண்ணான கண் பாவை நீ சந்தோஷம் சொல் மோகினி கண்ணான கண் பாவை நீ புன்மார்பிலே அல்லவோ கைலாசமே சொல்லடி சொல்லடி அழகழகான சுந்தரியே அடியே கொஞ்சிடும் பைங்கிழியே உறங்கி ஆசை நீ வரவே அலையாய் அலையது நீ தழுவு நீ வா ஓ நாகதேவி நாதஸ்வரங்களின் இசை தேவி மாரா குமாரா சுகுமாரா சுவாமி முதலில் பாம்பு கடித்த இடத்தில் அந்த நாகமணியை காட்டு அன்னபூரணி 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 சுவாமி உன்னை எப்போது வருவாய் மைந்தா என் மார்பிலே எப்போது நீ விளையாடுவாய் சுனந்தா நாகினி உன் ஆதரவுக்கு நன்றி உன் நன்றியை கேட்க நான் இங்கு வரவில்லை உன் வாழ்வில் பங்கு பெறுவதற்கு நாகினி சுனந்தா நீ ஊதிய மகுடியின் ஓசை என் ஆசையை தூண்டியது வாழ்க நீ என்றது வாழ வந்த இந்த தெய்வ சௌந்தரியத்தை வழி அனுப்பாமல் விழிகாக்கும் இமையாக ஏற்றுக்கொள் தவறாகும் நாகினி தவறாகும் நான் ஒருத்தியுடன் வாழ்பவன் பல மனைவியருடன் பகவானே போகம் அனுபவிக்கையில் மானிடனுக்கு கட்டுப்பாடுதற்கு நாகினி என் நேர்மையை சோதிக்கவா இல்லை பாதிக்கிறேன் என் பொருட்டு பூவிலே நடந்து வளர்ந்த இந்த பொன்மகள் இப்படி கிடக்கிறாளே இவளுக்கா துரோகம் செய்வது நான் ஒருத்தியுடன் வாழும் லட்சியத்தை விடமாட்டேன் ஒருத்தி அந்த ஒருத்தி வாழ காரணமே நான் தான் அந்த காரணம் உன்னை கடவுளாக்குகிறது கடவுளை நிராகரிப்பது குற்றம் மனைவியை மோசம் செய்வது பாவம் நான் உங்களை பிரித்து விட்டால் அது என் கர்மம் அதிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினால் என்னை கைப்பிடித்து அது முடியாது நாடி வந்தவளை நாடி பிடித்து பார்க்கும் நயவஞ்சகா விரும்பி வந்தவளை ஏற்காத உன் அறியாமைக்கு நீ விலை கொடுக்கத்தான் போகிறாய் நாகினி எந்த மனைவியின் பொருட்டு என்னை ஏற்க மறுக்கின்றாயோ அந்த மனைவியையே நீ மறந்து போவாயாக சுவாமி 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 என்னை பாருங்கள் பேசுங்கள் சுவாமி நான் எங்கிருக்கிறேன் சுவாமி யாரம்மா நீங்கள் நான் தான்
உங்கள் அன்னபூரணி. அன்னபூரணியா? அன்னபூரணிதான் உங்கள் மனைவி. தவறம்மா, என்னை தொடாதீர்கள். பெண்களை நான் மாதாவாக மதிப்பவன். ஐயோ, அப்படி என்னை பார்க்காதீர்கள். நாகக்கண்ணியின் சாபம் தான் உங்களுக்கு என்னை மறந்து போய்விட்டது. நான் உங்கள் மனைவி அன்னபூரணி. நாகக்கண்ணியாவது சாபமாவது உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஒருவேளை என் சாயலில் உங்கள் கணவன் இருக்கலாம். என்னை மன்னியுங்கள். சுவாமி, சுவாமி, என்னை விட்டு போகாதீர்கள். சுவாமி, சுவாமி. குருநாதன் சொன்னது இல்லாம ஆசிரமத்துக்கு போகுது. அப்படி அவர்கள் எங்க போறார்களோ? வதண்டம் போதனம் மந்திரதனம் இல்ல, போயா. வதண்டம். சொன்னா நான் காண்பது கனவல்லவே. என்னாச்சுவன் கஜபஜ கஜா? நீ நம்ம கஜபஜ கஜாதா? அப்போ குருநாதனோட வெளியே போறவன் இப்ப திரும்பி வரிய. ஆமா, குருநாதனும் மாத்தானும் எங்க? குருபத்தினி உனக்கா வழி மேல வீடு வச்சு காத்திருக்காங்க. பகவானே, கேட்க கொடுமையான இந்த செய்தியை கேட்பதற்குத்தானா நான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். அவர் எதிர்பாராத வகையில் பாவியின் கைக்கு பலியாகிவிட்டார். இது மாதிரி சம்பவம் இனிமேலும் நிகழக்கூடாது. சுனந்தா, திறமை மிக்க நீ அந்த மார்த்தாண்டனை வீழ்த்தி உன் குருநாதனின் ஆத்மாவுக்கு அமைதியை கொடு. ஆகட்டும் அம்மா. சுனந்தா, ஏதாவது விபரீதம் நடந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் தவறான இடத்திற்கு போய்விடக் கூடாது என்று தொலைநோக்குடன் அந்த சாஸ்திரத்தை 2 பாகங்களாக பிரித்து எழுதினார் உன் குருநாதர். முதல் பகுதியை திரும்பி படித்தால் மூல அர்த்தமும், பிற்பகுதியை திருப்பி படித்தால் முதல் விளக்கமும் தெரிந்துவிடும். சுனந்தா, தெற்கு திசையில் உள்ள ஆலமரத்தடியில் 2வது பாகம் மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொண்டு திரும்ப முதல் பாகத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொண்டு அதன் பிறகு 2வது பாகத்தை படி. அந்த மந்திரவித்தியின் சக்தியால் கொடியவனான அந்த மார்த்தாண்டனை கொன்றுவிடு. இதுவே என் ஆணை.